ஹலோ பியூட்டிஸ், நம்ம பண்ண பாவங்கள்லாம் நாசமாகும். அதாவது நம்ம பண்ண பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போகணும் அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடம் பாபநாசம். ஸோ தலையணையில் தான் நாங்கள் குளித்தோம். அன்னைக்கு நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அன்னைக்கு பருப்பு டபுள் த அமௌண்ட் போட்டு கூட்டாஞ்சரும் நல்ல தேங்காய் சட்னி, தேங்காய் துவையல் அரைச்சி கொண்டு போயிருந்தேன். மீன்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது, ரொம்ப குண்டு குண்டாக இருந்தது. ஸோ ஹீலிங் அப்படின்ட்டு வந்துட்டோம் அப்படின்னா இயற்கை தவிர்த்து வேறு எங்கே ஹீலிங் கிடைக்கும் ஒரு பொண்ணுக்குன்னு எனக்கு தெரில. இப்போ ஒரு ஜென்னாக இருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகலாம், அந்த மாதிரி என்னென்னவோ நிறைய விஷயம் இருக்குது. பட் ஒரு பொண்ணால் அந்த மாதிரிலாம் நம்ம ஹீல் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஸோ எப்போதுமே ஒரு ஹார்ட் பிரேக்காக இருக்கட்டும், நம்மளோடக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிற டைமில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி என் பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு சுற்றுவேன். அதுதான் எனக்கு பெரிய ஹீலிங்காக இருக்கும். எனக்கு கொஞ்சம் என் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். இது எங்கள் ஊர், அதனால எங்களுக்கு எந்த இடத்துல கல் இருக்கும், எந்த இடத்துல ஆழம் இருக்குன்னு தெரியும். நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு டூர் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தெரியாமல் அட்வென்ச்சர் என்றைக்குமே பண்ணக்கூடாது. இது எங்கள் ஊர், எங்களுக்கு தெரியும் எங்கே ஆழம் இருக்குதுன்னு. அதனால் நாங்கள் இந்த மாதிரி பயப்படாமல் குளிக்கிறோம். நிறைய இடத்துல ஆக்சிடெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நாங்கள் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இறங்குவோமானா அப்போல்லாம் இறங்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு வாட்டரோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அது எவ்வளோ ஃபியர்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ உங்கள் மனசை தைரியப்படுத்துறதுக்கு, உங்களுக்கு தன்னம்பிக்கை வர்றதுக்கு, இல்லைனா உங்களோட கஷ்டங்கள்லாம் போகிறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவீங்க ஹீல் ஆகிறதுக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் ரொம்ப பெரிய பெரிய மீனாக இருந்தது. இந்த தவளைக்குட்டி ரொம்ப அழகாக இருந்தது. இது எல்லாமே தலைப்பிரட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, தவளையோட என்ன சொல்கிறது, தவளையோட வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி நிலைக்கு முன்னாடி, முழு வளர்ச்சிக்கு முன்னாடி உள்ள நிலை தலைப்பிரட்டைன்னு சொல்லுவாங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்தது. எனக்கு இதோட ஃபுல் வெர்ஷன், அதாவது நல்ல வளர்ச்சி அடைந்த தவளையை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வர வழியில் இது உன்னிப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கலர் ரொம்ப அழகாக இருந்தது. இதுலேருந்து 2 குச்சி கூட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் இப்படி தான் போவோம். இங்கே பக்கத்தில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னா ஹோட்டல் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக குக் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னா